ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு லிட்டில் பண்டிட் சேனல். ஸோ நம்ம மாத்ராஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் காய்க்க காய்க்கங்கா சாய்ச்ச ஜாயிச்ச ஜாயிச்சஞா டாயிட்ட டாயிட்ட டாயிட்டனா தாயித்த தாயித்த தாயித்தனா அப்படி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அது ஃபோர்த்து செட்டோட லாஸ்ட் லெட்டர் நான். அந்த நாவோட மாத்ராஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹிந்தியில் இந்த நா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நோங்கிற வார்த்தை இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம், தமிழில் இல்லை வேணாம், இல்லை வரல, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஹிந்தியில் ஃபர்ஸ்ட் இதுக்கு நஹின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்குமே. நோ நஹிங்கிற ஒரு வார்த்தை இப்போ கொஞ்ச நாளாவே, அதாவது கொஞ்சம் வருஷங்களாவே நஹிங்கிறத ரொம்ப ரேரா யூஸ் பண்ணிட்டு நாங்கிறதுனா நோங்கிற மீனிங். நான் வரல, நான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் வச்சு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. நான் இப்போ சென்டென்ஸ் சொல்லிடலாம், எனக்கு உடனே சொல்ல முடியும், பட் நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம இப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்கிட்டு இருக்கோம். ஸோ சென்டென்ஸ் சொல்லும் போது நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க சென்டென்ஸ் ஈஸியா பேசிடலாமே, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கும், பேச நிறைய பேர் பயப்படுவாங்க, ஏன்னா கிராமர் மிஸ்டேக் இருக்கும். எல்லாத்துக்குமே மிஸ்டேக் இருக்கும். மிஸ்டேக்ல இருந்தா எல்லாருமே கரெக்டா வரணும். இப்போ நான் ஹிந்தி ப்ராப்பரா பேசுவேன்னா என்னோட இதுலயும் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அது யூஸ்வல். ஸோ நான் ஏன் இப்போ அதை சொல்ல வந்தேன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயமும் நோங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில நான் யூஸ் பண்ணுவோம். அதனாலதான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வீடியோஸ்லயோ இல்லை என்னோட வீடியோஸ்க்கெல்லாம் ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன், எப்போதுமே இங்கிலீஷ் சென்டென்ஸ் நம்ம முடியும் போது ஃபுல் ஸ்டாப்புங்கிறது டாட் சைன் வைப்போம். ஹிந்திக்கு டாட் வைக்க கூடாது, அது நாங்கிற அந்த சவுண்டை பாயிண்ட் பண்ணுதுன்னு இல்லையா? இங்க இந்த டாட் நாக்கு மேல வந்தது எதுக்கு? நான் இங்க நம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நோங்கிறதுக்கு இன் சவுண்டுக்கு தான் அந்த டாட்டட் சைன் போடுறோம். நம்ம டைட்டில் ஹிந்தி எழுதும் போது பாத்தீங்கன்னா, நான் ஒரு இதுல நான் பாதியும் ஒரு இதுல நான் ஃபுல்லாவும் எழுதுவேன். எப்படி இந்தா இப்படி ஹிந்தி. இப்ப யோசிக்கலாம், இவ எதுக்கு நாவ பிச்சு எழுதுறாங்கிறது. இந்த நாவ தான் இங்க பாதி எழுதுறேன். இதுக்கு பதில நம்ம இப்படியும் போடலாம். இது ஹிந்தின்னா வாசிப்போம், இன் ஹிந்தி. ஓகேவா? சோ இப்படிதான் இது. ஒரு சின்ன டாட் போடலைன்னா இதோட மீனிங் வேற, ஹிதின்னு ஆயிரும். ஹிதி கரெக்டா? ஹின் இன் ஹின் சொல்லுவோம் இல்லையா? இன்னுக்குதான் இந்த டாட் ஹிந்தி. ஸோ ஏன் இந்த நா பாதி, அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல வெஞ்சன்னு நம்ம டைட்டில் எழுதும் போது இந்த மாத்ரா சவுண்ட்ஸுக்கு ஸ்வருக்கும் பாதி தான் லெட்டர் வரும். சாவோட பாதி மாத்திர இந்த வெஞ்சன், அதாவது கான்சனன்ட் சவுண்ட் லெட்டர் ஸ்வர், கான்சனன்ஸுக்கு வெஞ்சன்னு சொல்லுவோம், அதுக்கு வாவோட பாதி வரும். ஏன் இது பாதி பாதிங்கிறது எல்லாமே நம்ம இன்னும் போக போக படிக்கலாம். ஏன்னா நான் அது இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷனுக்காக சொன்னேன். ஏன்னா இந்த நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிந்தியில, அதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்ல வேண்டியதா இருந்தது. ஸோ நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணி பார்க்கலாமா? நான் நீ நீ நு நூ நு நே நை நோ நௌ நம் நா. இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் இதையும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் விடுவாங்க. தாங்கிற இந்த லெட்டரும் நாங்கிற இந்த லெட்டரும் காமனா நிறைய குழந்தைங்க மிஸ்டேக்ஸ் விடும். பேரண்ட்ஸ் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த தாவை நான் இப்ப இந்த சுழிவோட இப்படி எழுதுறேன், கரெக்டா? சோ இந்த தாவை இப்படி கூட எழுதலாம், பிரச்சனை கிடையாது. இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். இப்படி எழுதி எழுதி இந்த ஃபார்மேட்டுக்கு வரும். நிறைய குழந்தைங்க இப்படி எழுதும், இது ரொம்ப தப்பு. அத கொஞ்சம் நீங்க குழந்தைங்க எழுதும் போது அதை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அந்த கரெக்டான அந்த லெட்டர் ஃபார்மேட்ல எழுதினா மட்டும்தான் கரெக்டா எழுத முடியும். இப்ப யோசிப்பீங்க, இந்த நான் விஷயத்துல நடுவுல எதுக்கு தா வந்தது? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறனாலதான் நான் அதையும் இப்ப நடுவுல கொண்டு வர வேண்டியதா போச்சு. சோ இந்த நாவும் குழந்தைங்க இப்படிதான் எழுதும். நான் நிறைய குழந்தைங்களை பார்த்திருக்கேன், இப்படி கொண்டு இப்படி சொல்லி போடும். இது தப்பான வே ஆஃப் ரைட்டிங். தயவு செஞ்சு அப்படி எழுதுற குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, தயவு செஞ்சு அப்படி எழுதாதீங்க, இப்படி எழுத சொல்லுங்க. அதாவது ஒரு சுழி ஆரம்பிச்சு நான் மாதிரி எழுதுறது. நம்ம தா கூட இப்படியே நான் சொன்னேன் இல்லையா, தா இப்படி எழுதுறாங்க, அதுவும் அப்படி எழுதக்கூடாது.
ஜஸ்ட் இப்படி 2 கோடு போட்டு கூட எழுதட்டும், அது ஃபார்முலா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த நாவும் தாவும் கொஞ்சம் கவனமா பாருங்க குழந்தைங்க எழுதும் போது, ரிவர்ஸ்ல இருந்து எழுதாம, அது தப்பான வே ஆஃப் ரைட்டிங். ஸோ நம்ம பார்க்கலாமா? நா 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 நீ நீ ஓகேவா? இ எப்போதுமே இ சவுண்டுக்கு முதல்ல கோடு போட்டுட்டு தான் அது இ கம்ப்ளீட் பண்ணணும். நீ நு நூ நு நே நை நோ நவ் நம் நா. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த நான் எழுதுற வே. நான் கொஞ்சம் ஸ்பீடா இதை எழுதுறேன்னா எல்லா மாத்திராஸும் எழுதுறது ஒரே வே தான். ஸோ உங்களுக்கு ஈஸியா கிடைக்குமேன்னா நான் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிட்டு எழுதுறேன். இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியம் ஹிந்திக்கு. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா ஹிந்தி ஈஸியா குழந்தைங்க படிக்க முடியும். நம்ம பேரண்ட்ஸுக்கும் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். குழந்தைங்க பண்றது கரெக்டா தப்பாங்கிறத நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க முடியும். ஒரு தடவை நான் ஸ்பீடா ரீட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நா நீ நீ நு நூ நு நே நை நோ நவ் நம் நா. ஸோ இந்த நான் வந்து மாத்ராஸ், நாவோட மாத்ராஸ் பார்த்தாச்சு. அடுத்தால 5 செட்டு வச்சுட்டு உள்ள 5வது செட்டு, அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுதான் லாஸ்ட் செட்டுனா அந்த யாரா லாவாஷா இருக்கு, அது பெரிய ஒரு செட்டு. 5 வச்சு வர்ற லாஸ்ட் செட்டோட மாத்ராஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். பா இஃபா பா இப்பா மா, அந்த 5 செட்டோட மாத்ராஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வரும். ஸோ இது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த நான் தான் நிறைய கிராமர்லயும் வரும். ஸோ இந்த மாத்ராஸ் முடிஞ்சோன்னா நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுப்பேன், ஃபுல் மாத்ரா முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும். ஏன்னா அது கிராமருக்கு பேக் போனுன்னு சொல்லுவாங்க. போக போக நம்ம வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் என்கிட்ட நான் எடுக்கிறதுல ஏதாவது சஜஷன் கொடுக்கறனாலும் அந்த கமெண்ட்ஸ்லயே கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெகுலரா வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.